உலகம் ஒரு மனிதன் ஒரு வீடு அப்படின்னு அது கொஞ்சம் மாத்தி நாங்க விக்னேஷ் பாலிமர்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்தோம். ஒரு மிஷின், ஒரு டேபிள், 2 மனிதர்கள், இன்னைக்கு 7 யூனிட்ஸ், 3000க்கும் அதிகமான ஊழியர்களா உயர்ந்திருக்குன்னா உழைப்பு 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 அது உங்க எல்லாரையும் உயர்த்திரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். 2 டிகேட்ஸ் 2005 தொடங்கி 2025 வந்து நிக்கிறோம். ஒரு டிகேட் அப்படிங்கிற 10 ஆண்டு அப்படிங்கிறது ஒரு தலைமுறை மாற்றம். ஒரு தலைமுறை மாற்றத்தை ஒரு 10 ஆண்டு நிர்ணயிக்கும். 2 தலைமுறை மாற்றத்துக்கு பிறகும் தலையெடுத்து இன்னைக்கு என்ன சார் இண்டஸ்ட்ரியில இருக்கு, ஏஐயா வாங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க, வேற என்ன ஈவியா அது லெஃப்ட் அது ரைட் சைட்ல கிடக்கு, வேற என்ன கேட்குறீங்க, எல்லாம் பின்னாடி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு இந்தியாவின் உற்பத்தி தொழிலுடைய முதுகெலும்பாக ஆகிற இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிற விக்னேஷ் பாலிமர்ஸ் உடைய 20வது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் வருக வருகன வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். வருடங்கள் கழித்து இன்னும் என்னை ஞாபகம் வைத்துக் கொண்டு இங்கே என்னை அழைத்தவருக்கு நான் தான் பொன்னாடை போர்த்த வேண்டும். Good morning, colleagues and family members. It is with immense pride and heartfelt gratitude that I welcome you all to this momentous occasion, the 20th anniversary celebration of Vignesh Polymers. 20 years ago, what began as a modest dream guided by the vision of my parents has today blossomed into a respected and trusted name in the industry. This achievement has not been the effort of one individual, but the collective dedication of a team that believed in a common goal and worked tirelessly to bring it to life. நீங்க வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கான அங்கீகாரமா ஒரு அவார்ட் கொடுத்து உங்களை இன்னைக்கு கௌரவிக்க போறாங்க. சும்மா கிடையாது, 10 வருஷமா இந்த கம்பெனிக்காக உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய டெடிகேஷனையும் போட்ட எல்லாருக்காகவுமே இந்த அவார்டு இருக்க போகுது. இவர் 20 வருஷமாகவே இந்த கம்பெனிக்காக வேலை செய்திருக்கிறார். அதுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். மோகன் சார் அவர்கள் எங்களுடைய ஊழியர்களுக்கு விருது வழங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பேரறிஞர் அப்படின்னு பெர்னாட் ஷாக்கு பிறகு அழைக்கப்படுகிற ஒரே தகுதி படைத்த எங்கள் அண்ணாவால் வளர்க்கப்பட்ட அந்த அன்பிற்குரிய மனிதர் இந்த மேடையில் இருக்கிறதே எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. கம்பெனி அங்கேருந்து இது வரைக்கும் 20 வருஷம் இம்ப்ரூவ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். தானாக எதுவும் வளரல. கரெக்டு தானே? விதை போட்டால் மரம் வளர்கிற மாதிரியெல்லாம் தண்ணி ஊற்றுறா மட்டும் வளர்ந்துடும், அந்த மாதிரி இல்லையே. உட்காந்து யோசித்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோன்னா என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் உள்ளே வருவாங்க, நம்மளை இன்னும் மேலே ஸ்கேலப் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வருவாங்க. இன்னும் நெக்ஸ்ட் 25th இயரில் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் மேலே எலிவேட் ஆகணும், நிறைய வெளியில் வரணுன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டணும். ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணால் தான் இங்கேருந்து அடுத்த 5 வருஷத்தில் எங்கே இருக்கணும் அப்படின்றது ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கு அச்சீவ் பண்ணணுன்னா நீங்கள்லாம் இதான் பண்ணணும். யூ ஹாவ் டு கீப் பென்சில் இன் த பாக்கெட். இதுதாங்க ரகசியம். ஒரு 10,000 ரூபா முதலீடு வந்து இவ்வளோ பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கன்னா டே டு டே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், புதுசாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதே இடத்துல தான் இருப்பீங்க, மேலே வர முடியாது. இங்கே நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறீங்க, கல்யாணம் ஆனவங்க இருக்கிறீங்க. கல்யாணம் ஆனவங்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட்ஸை வந்து நல்லா டியூன் பண்ணி அனுப்பணும், மேலே வரணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சரில் அவங்களுக்கும் கூட நாங்கள் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கோம். ஆமாம், மோட்டிவேட் பண்ணணும். என்னை என் ஒய்ஃப் மோட்டிவேட் பண்ண மாதிரி they have to motivate. he is also an associate director, ஒரு டெக்னாலஜிக்கல் பெயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட். இவர் இப்போ வந்து ஃபுல்லாக குவாலிட்டி, கார்ப்பரேட் குவாலிட்டி வந்து பார்த்துட்டு இருக்காரு. I joined under this and 4 years now is complete. People I previous in India as I coming. I very thankful for this as our MD. He giving this second chance to I working to India. எனக்கு டெக்னாலஜி தெரியாது,
But Shiva only gave me a lot of confidence in that. And he got cooperation from the entire team, tooling team. அதில் வந்து சில விஷயஸ் எல்லாம் வந்து சஜஷன்ஸ் இவர் கொடுத்தாரு. இதுக்கு வந்து அவருடைய ஸ்கில்லு, அவருடைய நாலேஜு ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸை இண்டிவிஜுவலாக பேசும்போது ASK அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்க்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்ஸும் கேவும் வந்து எஸ் ஸ்கில், கே வந்து நாலேஜ். நாலேஜ் இல்லாமல் ஸ்கில் இல்லாமல் நம்ம வேலை செய்ய முடியாது. ஸோ நான் அப்போ அதை கற்றுக்கிட்டதே வந்து இது கற்றுக்கிடும் போது அந்த ஏ இருக்குது பாருங்கள், ஏ இஸ் ஆட்டிடியூட். ஸோ ட்ரைனிங்னு யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் we have to train people on skills. ஸ்கில்ஸ்னால் என்ன? ப்ராக்டிக்கலாக செய்யணும். நாலேஜ் என்ன? தியரட்டிக்கலாக இன்புட்ஸ் கொடுக்கணும். ஏ வந்து இதெல்லாம் பண்ணுற மைண்ட் செட்டை உண்டாக்கணும், ஆட்டிடியூட். தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கம்பெனியில் நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கீங்களாமே சார்? சர்ப்ரைஸ்னா ஒரு சாவி எடுத்துன்னு வர சொல்லணும். இங்கே ப்ளீஸ் பிரிங் த கீஸ். மிஸ்டர் நீலகண்டன். நீலகண்டன் அவர்களுக்கு இந்த மாருதி சுசுகியுடைய அந்த கார் ஒரு நல்ல கிளாப் பண்ணுங்க. செல்வகுமார். செல்வகுமார் சார், ஏற்கனவே கார் வச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட என்ன கார் இல்லை சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இவருக்கு கார் ஓட்ட தெரியுமா என்னன்னு தெரியல. கார் ஓட்ட தெரியுமா? தெரியாதா சார்? எனக்கு தெரியும், நான் ஓட்டுவேன் நல்லா. அடுத்தது மங்கள கவுண்டர். ரவி. ரவி வாங்க. இந்த விக்னேஷ் பாலிமர் நிறுவனத்தினுடைய தூண்கள் என்பது உங்களுடைய அனைவரையும் தான் நான் குறிப்பிடுகின்றேன். இந்த 20 ஆண்டு கால மிக கடினமான உழைப்பிலே 7 நிறுவனங்களை இதுவரை துவக்கியிருக்கிறார்கள். அடுத்து 25வது ஆண்டு விழா இன்னொரு 5 ஆண்டு காலத்திலே மேலும் 5 நிறுவனங்கள் கண்டிப்பாக வர இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வழிகாட்டி வீரமணி ஐயா அவர்களுக்கு நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பரிசாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது விக்னேஷ் பாலிமர்ஸ். யூனிட் 1 மிகச்சிறந்த ஊழியர்களுக்கு இப்போது விருது வழங்கப்படுகிறது. சேல்ஸ் எக்ஸலன்ஸ் ரன்னர் ஆக யூனிட் 6 ப்ளூ ஸ்டார் டிவிஷன். Sales excellence, the winner is Unit 1 Samsung Division. அந்த வெற்றி கோப்பையை யூனிட் 6 பெறுகிறது. Best performing unit runner Unit 6, congratulations. சிறந்த செயல்பாட்டாளர்களுக்கான வெற்றியாளர்கள் நம்பர்லாம் வேண்டாம், டைரக்டா போயிடலாம். யூனிட் 1. இந்த நேரத்துல நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும் அது சொல்லுங்க. நன்றி சொல்லணும்னா எங்க ஃபேமிலிக்கு தான் நான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அவங்க தான் எங்க ஃபேமிலி. இந்த வெற்றி இதை தக்க வைக்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கும் ஸ்வேதா மேம் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? Thank you all so much for coming today. எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்கிறது இட்ஸ் வெரி ஹாப்பி டு see. இன்னும் நிறைய there's so much more work to do in the future. So 25th வரும்போது I hope to see 10-fold of you. இந்த மாதிரி 10 மடங்கு இன்னும் நிறைய பேரை பார்க்கணும். Thank you.